ஜில்லு வாடி விளையாட போலாம். டேய் தம்பி வாடா படிக்க போலாம். நாளைக்கு நமக்கு எக்ஸாம் இருக்குடா. டேய் நாயே, அந்த எக்ஸாம் வச்சுட்டு விளையாடுறியா? மூட்டு பரல. அப்பு ஜில்லு வாங்க, நான் சொல்லி தரேன். அம்மா எனக்கு படிக்க பிடிக்கலாமா, நான் விளையாட போறேம்மா. டேய் தம்பி டெய்லி மிஸ் கிட்ட நான் அடி வாங்குறல. நாளைக்கு ஆச்சு படிச்சு நல்ல எக்ஸாம் எழுதுடா. டேய் தண்ட சோறு, எக்ஸாம்ல ஃபெயில் ஆவுடா, உன்னை வச்சு செய்றேன். அப்பு செல்லம் 1 2 3 சொல்லுப்பா. இதோ வந்துட்டமா. 1 2 CHIJK. இந்த நாயை குப்பத்தொட்டில போட்டுலாம் நான் அன்னைக்கே சொன்னேன். அவன் குழந்தைங்க போக போக படிச்சு பெரிய ஆள் ஆயிடுவான். யார் இவனா குழந்தை? பொண்ணுங்களை ரொம்ப வைக்கிறான், டீச்சரை கமெண்ட் பண்றான், ஊதுவத்தி என்ன சிகரெட் பிடிக்கிறான். பெரிய ஃப்ராடு பையன். ஜில்லுங்க வாமா. அப்பா நான் மன்னிச்சிடுங்கப்பா, நான் எந்த தப்பு பண்ண மாட்டேன். நாளைக்கு இவன் ஸ்கூல்ல அடி வாங்க, நீ வந்து என்கிட்ட சொல்லணும். சரிப்பா. The next morning. டேய் என்ன மச்சி சோத்த பிடி தூக்கி இவ்வளவு சீக்கிரம் வந்துக்கிற? வீட்டுல கடுப்பேத்துட்டாங்க மச்சி. எப்படி மச்சி நீ தான் புளியாச்சா? ஜில்லு மாத்தி ஊத்தா. இந்தாயா? ஹே பிரபு, how are you? இருக்கேன். Long time no see. அது ஓசியா? Have you studied? ஸ்டடினா? Study na padina tanda பைத்தியக்காரா. Okay, I will leave. உப்பத்தாட்டுல இப்போ வந்துட்டு என்ன பீத்தி பீத்துறா பத்தியா? அதற்கு தான் பேக் எங்க? ஜிம்ல இருந்து நேரா வந்துட்டேன்டா. பார்த்தாலே தெரியுது. சரி வா, கிளாஸுக்கு போகலாம், டைம் ஆச்சு. மச்சி பிட்டு பேப்பர் வச்சுக்கிறேன்டா. எப்படிடா? புக்கெல்லாம் இருந்து கேன்சல் வந்துட்டேன். ஆனா நமக்கு தான் பார்த்தாலும் படிக்க தெரியாதுடா. ஆமா இல்ல. இப்ப ஏன் நீ பாஸ் ஆகணும்னு துடிக்கிற? வழக்கம் போல ஃபெயில் ஆயிட்டு வேலையை பாப்பியா? எங்க அப்பா வெறுத்துருவாங்க மச்சி. வெகுளித்தனமா இருக்கியடா. என்ன பாரு, எங்க வீட்டுல எல்லாமே நான் தான். எல்லாரையும் கண்ட்ரோல்ல வச்சுக்கணும்டா. நான் வச்சதுதான் சட்டம். நீ தொடப்பட்ட நைனா யாருக்கு மறந்துட்டா ஸ்கூலுக்கு போற? வீட்டுக்கு வா, உன்னை வச்சுக்கிறேன். அது ஒண்ணும் இல்ல, எங்க அப்பனுக்கு நைட் அடிச்ச போது என்ன தெரியல. சாயந்தரம் வீட்டுக்கு போனது என்ன கொஞ்சம் உன் மன கிட்ட கதை இருக்கட்டும். இப்ப எக்ஸாம்க்கு என்ன பண்றதுன்னு ஒரு வழி கண்டுபிடி. வழக்கம் போல அடி வாங்க வேண்டியதுதான். அந்த சம்பவத்தை நினைச்சாலே கண்ணு கலங்குது மச்சி. குட் மார்னிங் பசங்களா. குட் மார்னிங் மேம். ஓரல் எக்ஸாம்க்கு எல்லாரும் தயாரா? மேம். அப்போ பிரபு, வழக்கம் போல நீங்க 2 பேரும் எக்ஸாம்க்கு படிக்கல அப்படிதானே? ஐயோ மேம், நான் முதலத்து மரத்தால பார்ட்டிசிபேட் பண்ணி டயர்டா தூங்கிட்டேன் மேம். யார் நீ? எங்க பெஞ்ச் மேல எந்திரிச்சு நில்லு. கத்திரிக்காய் சைஸ் இருந்துட்டு நீ மரத்தால பார்ட்டிசிபேட் பண்ணியா? என்ன மேம் பண்றது, இந்த கிளாஸ் நிறைய பேர் வளராம தான் இருக்காங்க. சரி, மரத்தான் வந்து மெடல் வாங்கியா? ஃபர்ஸ்ட் 15 பேருக்கு தான் மேம் மெடல் கொடுத்தாங்க. நான் ஜஸ்ட் மிஸ்ல 16வது வந்துட்டேன். உன்னை நான் பேரண்ட்ஸ் மீட்டிங்ல கவனிச்சுக்கிறேன். உண்டன ராஜா கதை. மேம், எங்க அம்மா எங்க அப்பா கூட சண்டை போட்டு கோச்சிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க மேம். ஒரு வாரமா எங்க வீட்டுல நான் தான் சமைக்கிறேன், வீடு துடைக்கிறேன், துணி துவைக்கிறேன். படிக்க நேரமே இல்ல மேம். ஐயோ பாவம். நீ மூடு. உங்க அக்கா இந்த ஸ்கூல்ல தான் படிக்கிறாங்க. இப்போ வர சொல்றேன் பாரு. ஹாய் மேம், நான் தான் திரிஷா பேசுறேன். உங்க கிளாஸ்ல இருக்கிற ஜில்ல கொஞ்சம் என் கிளாஸுக்கு அனுப்புறீங்களா? ஓ தேங்க்யூ. ஹாய் மேம், வேற வர சொன்னீங்களாமே? எஸ். உங்க அம்மா எங்கம்மா இருக்காங்க? இதுல அவசரமா ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு வீட்டுல உட்காந்து டிவி சீரியல் பார்த்துட்டு இருப்பாங்க மேம். உன் தம்பி படிக்காம இங்க வந்து பச்சையா புடிக்கிட்டு இருக்கா. உங்க அம்மா ஊர்ல இல்லன்னு உங்க அப்பாட்ட சொல்லி கண்டிக்க சொல்லு. வா உங்க அப்பாட்ட சொல்றேன். மாட்டினியா? அப்பா வரேன்ப்பா. அப்பா நோ. நீயே வந்தா சரி. திரும்படா, படிக்காம பொய்யா சொல்ற.